ஈரோடு அருகே தொழிலாளர்கள் தினத்தை முன்னிட்டு நடைபெற்ற மாட்டு வண்டி போட்டியை ஏராளமான பார்வையாளர்கள் கண்டு ரசித்தனர். ஈரோடு அடுத்த லக்காபுரத்தில் நடைபெற்ற இந்த பந்தயத்தில் கரூர், திருப்பூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த ஏராளமான மாடுகளும் குதிரைகளும் கலந்து கொண்டன. 3 பிரிவுகளாக நடைபெற்ற பந்தயத்தை அதிமுக முன்னாள் அமைச்சர் KV ராமலிங்கம் மற்றும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் VP சிவசுப்பிரமணி, முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வகுமார சின்னையன் ஆகியோர் கொடியசைத்து துவக்கி வைத்தனர். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே மஞ்சு விரட்டு நடத்த எதிர்ப்பு தெரிவித்து வாடிவாசலை மறித்து பெண்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பூலாங்குறிச்சி கிராமத்தில் வசித்து வரும் 4 சமுதாயத்தைச் சேர்ந்த மக்கள் 2 குழுக்களாக பிரிந்து கொண்டு ஆண்டுதோறும் மாறி மாறி மஞ்சு விரட்டு போட்டி நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தினர் மட்டும் தனித்தனியாக மஞ்சு விரட்டு போட்டி நடத்துவதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் ஊரோடு சேர்ந்து நடத்த வேண்டும் என வலியுறுத்தியும் மற்றொரு தரப்பினர் வாடிவாசல் முன்பு அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. மேலும் காவல்துறையினருடன் நடத்திய பேச்சுவார்த்தையும் தோல்வியடைந்ததால் அப்பகுதியில் பரபரப்பான சூழல் நிலவியது. பேரும் ஒற்றுமை இல்லைங்க இந்த ஊர்ல. இதுவே பெரிய பிரச்சனை இங்க நடந்துகிட்டு இருக்கும் போது வேண்டான்னு சொல்றோம். நாங்க ஒரு சமுதாயத்தினர் வேண்டான்னு சொல்றோம். எல்லாரும் ஒன்னா கும்பிடுவோம்னா கும்பிடுவோம், எல்லாம் ஒன்னா நடத்துறதுன்னா நடத்துவோம்னு சொல்றோம். அதுக்கு யாருமே ஒத்துழைப்பு கொடுக்கல. இவ்வளவு பிரச்சனை இங்க நடந்துகிட்டு இருக்கையிலே நாங்க அங்க போய் அவங்க ஆர்டர் காப்பி நாங்க வாங்க போறோம்னு சொல்றாங்க. நாங்க போய் ஸ்டே ஆர்டர் வாங்கி எல்லாமே இது பண்றோம். ஆனா கலெக்டருக்கு சொல்றதே முடிவுன்னு சொல்றாங்க. கலெக்டர் அம்மா என்ன சொன்னான்னு எங்களுக்கு இன்ன வரைக்கும் சொல்லல. நைட்டு தாசில்தார் வந்து சொல்றாங்க பேசி முடிவு எடுக்கலாம்னு சொல்றாங்க. அங்க நாங்க பேசி முடிவு எடுத்து நாங்க இங்க வீட்டுக்கு வரதுக்குள்ள அசிங்கமா பேசி அனுப்புறாங்க சார். கொடுத்திருக்கோம், மனு கொடுத்திருக்கோம், தாசில்தார் கொடுத்திருக்கோம், கலெக்டர் கொடுத்திருக்கோம், எல்லாருமே கொடுத்திருக்கோம் மனு. எந்த ஒரு இதுவுமே இல்ல எங்களுக்கு. எல்லாமே ஒருதலை பட்சமா பேசுறாங்க. எங்களுக்கு எந்த சப்போர்ட்டுமே பேசல. ஹைகோர்ட் வரைக்கும் நாங்க போயிட்டு வந்துட்டோம். கலெக்டர் ஆபீஸ் வரைக்கும் போயிட்டு வந்துட்டோம். நைட்டு ஃபுல்லா போலீஸ் ஸ்டேஷன்ல தான் இருந்தோம். நைட்டுல 1 மணிக்கு எங்க தரக்குறமா பேசி போன்ல அனுப்புறாங்க. ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரத்தில் பக்தர்கள் குவிந்துள்ளதால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. ராமேஸ்வரத்திற்கு நாள்தோறும் பல்வேறு மாவட்டம் மற்றும் மாநிலங்களில் இருந்து நூற்றுக்கணக்கான பக்தர்கள் வருகின்றனர். இந்நிலையில் வார விடுமுறையை ஒட்டி அக்னி தீர்த்த கடற்கரையில் ஏராளமான பக்தர்கள் புனித நீராடுவதற்காக குவிந்தனர். தொடர்ந்து கோவிலுக்கு உள்ளே இருக்கும் 22 புண்ணிய தீர்த்தங்களில் நீராடி சுவாமி மற்றும் அம்பாளை நீண்ட வரிசையில் காத்திருந்து தரிசனம் செய்தனர். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அருகே கனமழை பெய்ததில் வீடு இடிந்து விழுந்தது. வடிவீஸ்வரம் பகுதியில் பெய்த கனமழையால் மீனாட்சி அம்மாள் என்பவரது வீடு திடீரென இடிந்து விழுந்தது. இதில் நல்வாய்ப்பாக உயிர் சேதம் எதுவும் ஏற்படவில்லை. குமரி மாவட்டத்தில் பெய்து வரும் கனமழையால் 20க்கும் மேற்பட்ட வீடுகள் இடிந்து விழுந்துள்ளதாக கூறப்படுகிறது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அடுத்த சிங்காரப்பேட்டையில் தொடரும் குரங்குகளின் தொல்லையால் பொதுமக்கள் மற்றும் வியாபாரிகள் அவதியடைந்துள்ளனர். தேசிய நெடுஞ்சாலை ஓரம் உள்ள கடைகளில் 30க்கும் மேற்பட்ட குரங்குகள் ஒன்றாக சேர்ந்து கடையில் இருந்து பழங்களையும் பொருட்களையும் எடுத்து செல்வதால் வியாபாரிகள் கவலையடைந்துள்ளனர். எனவே சம்பந்தப்பட்ட மாவட்ட வனத்துறை அதிகாரிகள் குரங்குகளை பிடித்து வனப்பகுதியில் விட வேண்டும் என சாலை ஓர வியாபாரிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் 47வது கோடை விழா மற்றும் மலர் கண்காட்சியை காண சுற்றுலா பயணிகள் குவிந்து வருகின்றனர். கோடை விழா மற்றும் மலர் கண்காட்சி அண்ணா பூங்காவில் நடத்தப்படும் என்று மாவட்ட நிர்வாகம் அறிவித்திருந்த நிலையில் வார விடுமுறை என்பதால் சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்துள்ளது. இந்த நிலையில் சுற்றுலா பயணிகள் குடும்பத்துடன் செல்ஃபி எடுத்தும் படகு சவாரி செய்தும் மகிழ்ந்தனர். சிவகங்கை மாவட்டம் பூலாங்குறிச்சியில் நடைபெற்ற பிரம்மாண்ட ஜல்லிக்கட்டு போட்டியில் 180க்கும் மேற்பட்ட காளைகள் பங்கேற்றன. பூலாங்குறிச்சி கிராமத்தில் வைகாசி திருவிழாவை முன்னிட்டு ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற்றது. இதில் புதுக்கோட்டை, மதுரை, ராமநாதபுரம், திருச்சி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலிருந்து அழைத்து வரப்பட்ட 180க்கும் மேற்பட்ட காளைகள், 150க்கும் மேற்பட்ட மாடுபிடி வீரர்கள் கலந்து கொண்டனர். வாடிவாசல் வழியாக சீறி பாய்ந்த காளைகளை தீரத்துடன் அடக்கிய காளையர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது. சிவகங்கை அருகே கோயில் திருவிழாவை முன்னிட்டு மஞ்சு விரட்டு போட்டி விமர்சையாக நடைபெற்றது. காளையார் கோவில் அடுத்த முத்தூர் வாணியங்குடி கிராமத்தில் அமைந்துள்ள அடைக்கலம் காத்த அம்மன் மற்றும் முனீஸ்வரர் கோயில் வைகாசி விசாக திருவிழாவை முன்னிட்டு வடமாடு மஞ்சு விரட்டு போட்டி நடைபெற்றது. இந்த போட்டியில் சிவகங்கை, ராமநாதபுரம், திருச்சி, புதுக்கோட்டை, மதுரை உள்ளிட்ட மாவட்டங்களிலிருந்து 15 வடமாடு மஞ்சு விரட்டு காளைகள் பங்கேற்றன. சீரிய காளைகளையும் சீறி பாய்ந்த காளையர்களையும் திரளானோர் கண்டு களித்தனர்.
உதகை குன்னூர் மாடல் ஹவுஸ் பகுதியில் 10 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட சிறுவர் பூங்கா பராமரிப்பின்றி விடியா திமுக ஆட்சியில் காடு போல் காட்சியளிக்கிறது. சிறுவர்கள் விளையாட சறுக்குகள், ஊஞ்சல்கள் உள்ளிட்ட பல்வேறு விளையாட்டு உபகரணங்களுடன் மக்கள் பயன்படுத்தி வந்த பூங்கா திமுக ஆட்சியில் சரியான பராமரிப்பில்லாமல் புல், மரங்கள் வளர்ந்து பயன்படுத்த முடியாத நிலையில் உள்ளது. எனவே சிறுவர் பூங்காவை சீரமைத்து தர கோரிக்கை விடுத்துள்ளனர். சேலம் மாவட்டம் செக்கானூர் கதவணை நீர்மின் நிலையத்தில் பராமரிப்பு பணி நடைபெறுவதால் காவிரியில் தண்ணீர் தேக்கும் பணி நடைபெற்றது. செக்கானூர் கதவணை நீர்மின் நிலையத்தில் பராமரிப்பு பணி தொடங்கியதால் மதகுகள் உயர்த்தப்பட்டு தேக்கி வைக்கப்பட்ட 0.45 TMC நீர் படிப்படியாக வெளியேற்றப்பட்டது. தண்ணீர் முழுவதும் வெளியேற்றப்பட்டதால் கூட்டு குடிநீர் திட்டங்களுக்கும் தொழிற்சாலைகளுக்கும் குடிநீர் விநியோகம் பாதிப்படையாமல் இருக்க காவிரியின் குறுக்கே மணல் மூட்டைகள் அடுக்கி வைக்கப்பட்டு தண்ணீரை தேக்கும் பணி நடைபெற்றது. சென்னையில் மீன்பிடி தடை எதிரொலியால் மீன்களின் விலை 2 மடங்கு உயர்ந்துள்ளது. கடந்த ஏப்ரல் 15ஆம் தேதி முதல் ஜூன் 14ஆம் தேதி வரை மீன்பிடி தடைக்காலம் அமலில் உள்ள நிலையில் வரத்து குறைவால் பட்டினப்பாக்கம் மீன் சந்தையில் விலை உயர்ந்துள்ளது. 1 கிலோ வஞ்சர மீன் 1200 ரூபாய்க்கும் வவ்வால் மீன் 800 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. சென்னை ஆவடி மாநகராட்சிக்குட்பட்ட 5வது வார்டில் புதிய தார் சாலை போடப்படாததால் பொதுமக்கள் அவதியடைந்துள்ளனர். ஆவடி மாநகராட்சிக்குட்பட்ட 5வது வார்டு, கோவில் பதாகை, ராஜீவ்காந்தி நகர் உள்ளிட்ட பல்வேறு தெருக்களில் சாலை அமைப்பதற்காக கடந்த 1 வருடத்திற்கு முன்பு ஜல்லிக்கற்கள் கொட்டப்பட்டுள்ள நிலையில் இதற்கான பணிகள் தொடங்கப்படவில்லை என கூறப்படுகிறது. இதனால் பொதுமக்களும் இருசக்கர வாகன ஓட்டிகளும் அவதியடைந்துள்ளனர். எனவே விடிய அரசின் மாநகராட்சி அதிகாரிகள் சாலை அமைப்பதற்கான பணியை மேற்கொள்ள வேண்டும் என அப்பகுதி மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அரசு மருத்துவமனையில் குவித்திருக்கும் மருத்துவ கழிவுகளால் நோயாளிகள் கடும் அவதிக்குள்ளாகியுள்ளனர். நூருல்லாப்பேட்டை பகுதியில் உள்ள அரசு மருத்துவமனையில் பெண்கள் சிகிச்சை பிரிவு உள்ள பகுதியில் குப்பைகள் மற்றும் மருத்துவ கழிவுகள் கொட்டி வைக்கப்பட்டுள்ளன. இதனால் நோயாளிகள் கடும் அவதிக்குள்ளாகியுள்ளனர். இதுகுறித்து விடிய அரசின் நகராட்சி ஆணையாளரிடம் புகார் அளித்தும் எந்த நடவடிக்கையையும் எடுக்கவில்லை என்று பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் அரசு மருத்துவமனையை நோய் பரப்பும் இடமாக மாற்றியதுதான் விளம்பர மாடல் ஆட்சியின் சாதனையா என கேள்வி எழுப்பியுள்ளனர். நோய் காப்பாற்றி பழம் வந்தால் இங்கேயும் நோய் 4 நோய் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்குது ஆஸ்பத்திரி. பின்னாடி ஜன்னல் திறந்தால் வாடை அடிக்குது, குப்பிங்குது. இதுங்க நாங்கள் நோய் காப்பாற்றி போக பார்த்தா நாங்கள் டெங்கு காய்ச்சலோடு வீட்டுக்கு போனோம். நாங்கள் தொத்தின்னு போகிற நோய் பிள்ளைங்களுக்கு பேரமாக இருக்குது, எல்லாருக்கும் வர மாதிரி இருக்குது. நாங்கள் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு வந்தால் நோய் பார்த்தோமா நாங்கள் நோயை பாதி எடுத்துன்னு போகிறோம். இங்கேருந்து சுத்தமாக இல்லை. நீங்களாம் கொஞ்சம் அதிகாரிங்க பார்த்து ஏதோ நடவடிக்கை எடுத்து க்ளீன் பண்ணிக்கிறதுல ஏழை மக்கள் வர்றாங்க, உயிரை காப்பாற்றிக்கின்னு போவாங்க. சென்னை ஆவடியில் அவசர கதியில் திறக்கப்பட்ட அரசு பொது மருத்துவமனையில் தாறுமாறாக நிறுத்தப்படும் வாகனங்களால் ஆம்புலன்ஸ் உள்ளே வர முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளது. வாகன நிறுத்தும் இடத்தில் வாகனங்களை நிறுத்த காவலாளிகள் அறிவுறுத்த வேண்டும் என மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கடலூர் அருகே சாலை மேம்பாலத்தில் குடித்துவிட்டு மது பாட்டில்களை பாலத்தின் மேல் உடைத்துவிட்டு செல்லும் மர்ம நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். புவனகிரி அடுத்த சேத்தியாத்தோப்பில் புதிதாக விரிவாக்கம் செய்யப்பட்ட மேம்பாலத்தில் போக்குவரத்து இன்னும் தொடங்காமல் உள்ளது. இந்நிலையில் இந்த மேம்பாலத்தில் இரவு நேரங்களில் மர்ம நபர்கள் மது அருந்திவிட்டு பாட்டில்களை பாலத்திலேயே உடைத்துவிட்டு செல்வதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இந்நிலையில் மது பாட்டில்களை சாலையில் உடைப்பவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கல் சுற்றுலா தளத்தில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் காவிரி பாய்ந்தோடும் அழகை ரசித்து மகிழ்ந்தனர். கடந்த வாரத்தில் இருந்து காவிரி கரையோர பகுதிகளில் அவ்வப்போது பெய்த மழையின் காரணமாக ஒகேனக்கல் அருவிகளுக்கு நீர்வரத்து அதிகரித்தது. இந்நிலையில் சுற்றுலா பயணிகளின் வருகையும் அதிகரித்தது. இன்று ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை என்பதால் வழக்கத்தை விட சுற்றுலா பயணிகள் அதிகமாக குவிந்து மெயினருவி, சினிஃபால்ஸ் உள்ளிட்ட அருவிகளில் குளித்து மகிழ்ந்து ஐந்தருவி உள்ளிட்ட அருவிகளுக்கு படகில் சென்று காவிரியின் இயற்கை அழகை ரசித்தனர். தொடர்ந்து மீன் சமையல் சாப்பிட்டும் ஆயில் மசாஜ் செய்தும் மகிழ்ச்சியடைந்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி அடுத்த ஆழவளந்தான் கண்மாயில் மீன்பிடி திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. கோடை காலத்தில் பாசன கண்மாய்களில் நீர் வற்றத் தொடங்கும் பொழுது விவசாயம் தளர்வடையாமல் செழிக்க வேண்டும் என இந்த பகுதியில் மீன்பிடி திருவிழா நடைபெறுவது வழக்கம். அந்த வகையில் நடைபெற்ற இந்த மீன்பிடி திருவிழாவில் ஊத்தா, கச்சா, பரி, வலை உள்ளிட்ட பாரம்பரிய பொருட்களை கொண்டு ஆர்வமுடன் ஏராளமானோர் மீன்பிடித்தனர். இதில் பொன்னமராவதி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் கலந்து கொண்டு மீன்களை பிடித்துச் சென்றனர். நாகை அருகே தில்லை மரம் என்றழைக்கக்கூடிய ஆட்கொள்ளி மரத்தின் இலைகள் பல நிறங்களில் காட்சியளிப்பதால் அந்த மரத்தை சுற்றுலா பயணிகள் ஆர்வமுடன் பார்த்துச் செல்கின்றனர்.
வேதாரண்யம் அடுத்த கோடியக்கரை நெடுஞ்சாலையின் இருபுறமும் உள்ள தில்லை மரத்தின் இலைகள் காலத்திற்கேற்ப நிறம் மாறிக்கொள்ளும் இயல்பை கொண்டுள்ளது. இந்த நிலையில் கோடியக்காடு வன காப்பகத்திற்கு அருகே உள்ள இந்த ஆட்கொல்லி மரத்தின் இலைகள் 6 நிறங்களில் மாறி மாறி காட்சியளிப்பதால் சுற்றுலா பயணிகள் ஆச்சரியத்துடன் பார்த்து செல்கின்றனர். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி முருகன் கோயிலில் ஏராளமான பக்தர்கள் குவிந்ததால் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. திருத்தணி முருகன் கோயிலுக்கு வார விடுமுறையை ஒட்டி வெளி மாநிலங்கள் மற்றும் மாவட்டங்களில் இருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை தந்தனர். இதனால் 100 ரூபாய் கட்டண வழியில் 1 மணி நேரம், பொது தரிசனம் வழியில் 2 மணி நேரம் என நீண்ட வரிசையில் காத்திருந்து பக்தர்கள் சாமி தரிசனம் செய்தனர். மேலும் அதிக அளவிலான வாகனங்கள் மலைப்பாதையில் அணிவகுத்து நின்றதால் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் பெய்து வரும் கனமழையால் ரப்பர் தோட்ட தொழிலாளர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளது. தளிக்காரக்கோணம், வாழையத்து வயல், கீரிப்பாறையில் பெய்து வரும் கனமழையால் சிரட்டைகளில் இருந்து ரப்பர் பால் வெளியேறி செல்கிறது. இதனால் பால் வெட்டும் தொழில் நிறுத்தப்பட்டுள்ளதால் தொழிலாளர்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளது. பெரும்பாலான ரப்பர் தோட்டங்களில் மழைக்காலங்களில் பால் வெடிப்பு செய்யும் வகையில் ரப்பர் மரங்களில் மழை தடுப்பு குடைகள் கட்டப்பட்டுள்ளன. ஆனால் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இதுபோன்ற எந்த வசதியும் அரசு செய்து கொடுக்கவில்லை என ரப்பர் தோட்ட விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கம் அருகே பாலாற்றில் குளிக்க சென்ற கல்லூரி மாணவன் நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளார். சதுரங்கப்பட்டினத்தைச் சேர்ந்த நண்பர்களான மகேஷ், பவித்ரன் ஆகிய இருவருக்கும் நீச்சல் தெரியாத நிலையில் பாலாற்றில் குளிக்க சென்றுள்ளனர். மகேஷ் ஆழமான பகுதிக்கு சென்று மாயமாகியுள்ளார். பவித்ரன் அருகில் இருந்தவர்களுக்கு தகவல் தெரிவித்து தேடிய நிலையில் மகேஷின் உடலை மீட்டனர். இதுகுறித்து சதுரங்கப்பட்டினம் போலீசார் வழக்குப்பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கடலூர் அருகே ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி மதுப்பிரியர்களின் கூடாரமாக மாறியிருப்பது மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மங்களூர் அடுத்த பனையாந்தூர் கிராமத்தில் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி ஒன்று செயல்பட்டு வருகிறது. தற்போது கோடை விடுமுறை என்பதால் போதை ஆசாமிகள் பள்ளியை மது அருந்தும் இடமாக மாற்றியுள்ளனர். பள்ளி வளாகத்தில் எங்கு பார்த்தாலும் மது பாட்டில்களும் தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்களின் பாக்கெட்டுகளும் சிதறி கிடக்கின்றன. பள்ளிகள் திறக்க சில நாட்களை உள்ள நிலையில் சிதறி கிடக்கும் பாட்டில்களையும் அப்புறப்படுத்தவும், பள்ளி நுழைவாயிலை பூட்டி வைக்கவும் மாணவர்களின் பெற்றோர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சிவகங்கை மாவட்டம் காளையார் கோவில் அருகே சீரமைக்கப்படாத சாலையால் கிராம மக்கள் அவதி அடைந்துள்ளனர். மதுரை தொண்டி சாலையில் உள்ள கண்டனிப்பட்டி கிராமத்திலிருந்து கருதுப்பட்டி வரையுள்ள சாலையானது சீரமைக்கப்படாத நிலையில் உள்ளது. மேலும் ஜல்லிக்கற்கள் நிறைந்த இந்த சாலையால் வாகனங்கள் செல்ல முடியாமல் பொதுமக்கள் கடும் அவதி அடைந்துள்ளனர். இதுகுறித்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படாமல் உள்ளதாக கிராம மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். எனவே விடிய அரசின் மாவட்ட நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். புதுக்கோட்டை அருகே காட்டுப்பட்டி முனீஸ்வரர் ஆலய திருவிழாவை முன்னிட்டு நடைபெற்ற வடமாடு ஜல்லிக்கட்டு போட்டியில் முன்னாள் அமைச்சரும் புதுக்கோட்டை வடக்கு மாவட்ட கழக செயலாளருமான டாக்டர் சி விஜயபாஸ்கர் கலந்து கொண்டு பரிசுகளை வழங்கி கௌரவித்தார். 13 அணி வீரர்கள் பங்கேற்ற போட்டியில் மாடுகளுக்கு தலா 25 நிமிடம் கள நேரமாக ஒதுக்கப்பட்டு போட்டி விறுவிறுப்பாக நடைபெற்றது. சீறி பாய்ந்த காளைகளை களம் கண்ட வீரர்கள் துள்ளி குதித்து அடக்கினர். ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் போட்டியை கண்டு ரசித்தனர். காரைக்குடி நகருக்கு அருகாமையில் இருக்கின்ற கண்டனூர் இளைஞர்கள் மிக துடிப்புடன் வலம் வந்து கொண்டிருக்கிறார்கள். சுற்றிலே கண்டனூர் இளைஞர்கள் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகிறார்கள். கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரியில் பெட்ரோல் பங்க் ஊழியரை தாக்கிவிட்டு சென்ற நபரின் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. சூளகிரி தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்துள்ள பெட்ரோல் பங்கில் திம்மராஜ் என்பவர் தனது காருக்கு 4000 ரூபாய்க்கு டீசல் நிரப்பியுள்ளார். டீசல் போட்டதும் பணம் தராமல் செல்ல முற்பட்ட திம்மராஜுக்கும் பெட்ரோல் பங்க் ஊழியருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. ஒரு கட்டத்தில் ஆத்திரமடைந்த திம்மராஜ் பெட்ரோல் பங்க் ஊழியரை தாக்கியதாக கூறப்படுகிறது. இது தொடர்பான சிசிடிவி காட்சி தற்போது வெளியாகியுள்ளது.